இப்படி கலசம் வைத்து பண்ணாலே அது ரொம்ப ஒரு ஒரு சுபீக்ஷமான, ஒரு அற்புதமான, ஒரு மங்களகரமான நிகழ்வாக அது இருக்கும். எஸ், உண்மையும் தான். கும்பத்துக்கு வந்து ஆகர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி. எந்த கும்பம், அந்த கும்பத்துடைய தாற்பயம் பார்த்துட்டேன்னா, முக்கண் ரூபத்தில் நம்ம வந்து தேங்காய் வைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த கலசத்தில் நூல் கட்டியிருப்போம். அதெல்லாம் உடம்புல ஓடக்கூடிய நரம்புகள் போன்று, உள்ளே இருக்கக்கூடிய ஜலம் வந்து பார்த்துட்டேன்னா நம்மளுடைய ரத்தம் போன்று, அப்படி சிக்கை, அந்த குடுமி வந்து தேங்காயினுடைய குடுமி வந்து சிக்கை போன்று, அந்த கலசத்தினுடைய வடிவம் தெய்வ உருவம், அதற்கு மேலே தெய்வத்தினுடைய முகத்தை பொருத்தி கை கால் அஸ்திரங்கள்லாம் கட்டி கோயில்களில் விசேஷமாக கலசத்தை கொண்டாடுவார். இந்த கலசத்தில் எந்தெந்த வகையில் நம்ம வச்சுருக்கோம், கணபதி ஹோமத்துக்கு, புண்ணியாவாஜனத்துக்கு, இப்படி இந்த கலசத்தை பயன்படுத்துகிற வழக்கங்கள். கோயிலில் உற்சவங்கள் நடக்கும், சித்திரை திருவிழா, மாரியம்மன் கோயில் நடக்கும், அந்த கலசத்தை கொண்டு வந்த வழக்கங்கள். அதுமாதிரி பால் குடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கலசத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு நடை